அனைவருக்கும் வணக்கம். நல்லவன ஜாதி பயன்படுத்திக்கும், கெட்டவன் ஜாதியை பயன்படுத்திக்கும்னு சொல்லிட்டு நம்ம சீமானண்ணன் சொல்லுவாரு. அதே மாரி வந்து பார்த்தோம்னா, நம்ம கடையெழு வள்ளல்கள்ல ஒருத்தரான பாரி வள்ளல் வந்து எங்க ஜாதியை சேர்ந்தவரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர், ஒரு சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கெட்டவனா இருக்கக்கூடிய நபர் வந்து பார்த்தோம்னா, அவன் ஜாதியை பயன்படுத்திக்கிறான். ஓகேங்களா? அப்படி இருக்கக்கூடிய நபர்கிட்ட போய் வந்து நீங்க வந்து அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட போயிட்டு அவருடைய ஹிஸ்டரி என்னன்னு தெரியுமா? அவரோட டார்க் சைட் என்னன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்டோம்னா, அவரு முல்லைக்கு தேர் கொடுத்தார் அப்படிம்பான். சரிப்பா அவரு முல்லைக்கு தேர் கொடுத்தாரு. அவருடைய டார்க் சைடு, அவரோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அவரு முல்லைக்கு தேர் கொடுத்தார். இப்ப அதத்தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இவர் வந்து யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, கடையேழு வள்ளல்கள்ல ஒருத்தர் தான் பாரி. இவர் வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தார். இவருடைய ஹிஸ்டரி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இவர் வந்து பாத்தீங்கன்னா, பாம்புமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை தான் ஆட்சி செஞ்சாரு. கடையேழு வள்ளல்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் மெஜாரிட்டி பீப்புள்ஸ் அந்த 7 பேர்ல மெஜாரிட்டி நபர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க? மலைப்பகுதி தான் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. நம்ம வல்வில் ஓரி கொல்லிமலை ஆட்சி செஞ்சாரு. நம்ம பரம்பு மலையா நம்ம பாரி ஆட்சி செஞ்சாரு. ஓகேங்களா? பாரி வள்ளல் அப்படிங்கிறது இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய பட்டம். ஆனா அவருடைய இயற்கையான பேர் என்னன்னு கேட்டோம்னா, பாரிங்கிறது மட்டும் தான் அவருடைய இயல்பான பேரு. அப்படிப்பட்ட பாரி என்ன பண்றாரு? ஒரு சிறப்பான ஆட்சி நடத்துறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா, அடைக்கலம் தேடி வரக்கூடிய அனைவருக்குமே அடைக்கலம் குடுக்குறாரு. தமிழின் மீது தீராத பற்று, தீராத காதல் கொண்டவரு. தமிழ் புலவர்கள் யாராச்சும் ஒருத்தர் பாட்டு பாடி மன்னர்கிட்ட பரிசு வாங்கணும்னு புலவர்கள் யாரோ வந்தாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணிட்டு வரான்? மலைய விட்டு அவங்க கீழ வந்து தூது அனுப்புவாங்களாம். அவங்க தூது அனுப்புனவாட்டி மலை மேல இருந்து கீழ ஆளுங்கள அனுப்பி விடுவாராம். இப்ப எப்படி ஐயப்பன் கோயில்ல எப்படி டோலி சர்வீஸ் இருக்குது, அந்த மாரி புலவர்கள உட்கார வச்சு டோலி சர்வீஸ் மாரி கீழ இருந்து மேல மலை மேல கூட்டு போவாங்களாம். தமிழ் மேல என்கிட்ட தமிழ் பாட்டு பாடி பரிசு வாங்க வந்த புலவர்கள் மலை மேல கஷ்டப்பட்டு ஏறி வரக்கூடாது. அந்த கஷ்டத்த நான் உங்களுக்கு தரமாட்டேன். இது வந்து அவங்களுக்கு அவங்க கொண்டிருக்கக்கூடிய தமிழுக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதைன்னு சொல்லிட்டு, தமிழ் மேல ஒரு தீராத பற்று, மரியாதை, காதல் கொண்டிருந்த ஒரு நபர் தான் வந்து பார்த்தோம்னா பாரி. அப்படி இருந்த ஒரு நபர வந்து பார்த்தீங்கன்னா, சேரன், சோழன், பாண்டியன் அப்படிங்கிறவங்க நம்ப பாடப்புத்தகத்துல என்ன சொல்லியிருப்பாங்க, இவங்கலாம் வந்து பராக்கிரமசாலிகள், இவங்கலாம் திறமையானவங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்க 3 பேருமே ஏகப்பட்ட வேலைகள் பார்த்துருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா, நெகட்டிவான ஒரு சைட் அப்படிங்கிறது இருக்குது. இப்ப அதான் நம்ம பார்க்க போறோம். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் நம்ப பாரிக்கு துரோகம் பண்ணி அவிங்க வந்து கொலை பண்றாங்க. அது என்ன தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்ப வந்து பார்த்தோம்னா, இவங்க வந்து பார்த்தோம்னா, இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரியோட கேரக்டர். இவரு எப்ப முல்லைக்கு தேர் கொடுத்தாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவரு அந்த வனத்துக்குள்ளாடி நகர்வலம் போகும்போது, மக்கள் சந்திக்க போகும்போது, போயிட்டு வர வழியில ஒரு முல்லை கொடி வந்து பார்த்தோம்னா, காற்றுக்கு ஆடிட்டு இருந்திருக்குது. இவரு அந்த தேர்ல வரும்பொழுது என்ன பண்ணிக்கிறாரு, இந்த கொடிய பார்த்தோனே இவருக்கு மனசு கேட்கல. அந்த கொடி இவர பார்த்து, "எனக்கு நீ வந்து நான் இப்படி தடுமாறிட்டு இருக்கிறேனே, காத்துல இப்படி ஆடிட்டு இருக்கிறேனே, எனக்கு உதவி பண்ண மாட்டியா? உனக்கு மனசு இல்லையா?" அப்படின்னு சொல்லி, அந்த முல்லை கொடி வந்து பாரிய பார்த்து கேட்கிறதே இவருக்கு ஃபீல் ஆயிருக்குது. உடனே என்ன பண்றாரு, தன்னுடைய வண்டிய நிறுத்திட்டு அந்த கொடிய எடுத்து நம்ம தேர் மேல போட்டுட்டு இவரு என்ன பண்ணிக்கிறாரு, நடந்து வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு அரண்மனைக்கு வந்திருக்கிறாரு. இந்த விஷயம் வந்து பாரி சொல்லி பிரபலமாவல. பாரிக்கு தேரோட்டி ஒருத்தர் இருப்பாருல்ல, அவரு சொல்லி தான் ஊர் முழுக்க பிரபலமா இருக்குது. ஓகேங்களா? டிரைவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர். ஒருத்தர் அனைத்து நபர்களுக்குமே. ஓகேங்களா? அர்ஜுனனுக்கு எப்படி நம்மளுடைய கிருஷ்ணர் தேர் ஓட்டுனாரோ, இதுல என்னப்பா இருக்குதுன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இதுல ஒண்ணும் இல்ல. அவிங்க கையில தான் எல்லாமே இருக்குது. இதே மகாபாரத கதையில தான் வந்து பார்த்தோம்னா, நம்ம கர்ணன் வண்டியில வரும்போது, தேர் சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழியில மாட்டிக்கும். அப்ப வண்டி ஓட்டிட்டு இருந்த டிரைவர் பேரு சல்லியன். அவன் என்ன பண்றான், அவன் வண்டிய விட்டு கீழ இறங்கி அந்த டயர மேல ஏத்தி விடு, அந்த சக்கரத்த மேல ஏத்தி வண்டிய வெளியில கொண்டு வந்திருந்தான் அப்படின்னா, அந்த போர் அன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சிருக்கும். அவரு என்ன பண்றாரு, வண்டி சக்கரம் குழியில மாட்டிக்கிச்சு. எடுக்க சொன்னா என்னங்கிறாரு, "நான் டிரைவர்ப்பா, வண்டி ஓட்டுறது தான் என் வேல. வண்டி ஓட்டுனா ஓட்டுறேன், இல்லைன்னா என்ன பண்றேன்?" அப்படின்றப்ப 2 பேத்துக்கு வாக்குவாதம் வருது. யாருக்கு? கர்ணனுக்கும், சல்லியனுக்கும். அந்த வாக்குவாதம் முத்தி போய் சல்லியன் என்ன பண்றான், "நீ வேணாம், உன் வேலையும் வேணாம் போயா" அப்படின்னு சொல்லிட்டு வண்டி விட்டு இறங்கி போயிடுறாரு. அப்ப என்ன ஆகுது, வண்டி ஓட்டியே ஆகணுங்கிறதுக்கோசரம் என்ன பண்றாரு, கர்ணன் கீழ இறங்கி அந்த சக்கரத்த மேல தூக்க முயற்சி பண்றாரு. அந்த சமயம் பார்த்து என்ன பண்றாரு, அர்ஜுனன் அம்பு விட்டு அண்ணன போட்டு தள்ளுறாரு. கொலை செய்றாரு. இது வந்து பார்த்தோம்னா நம்ம படிச்சிருக்கிறோம். இது ஏன் நான் சொல்றேன்னா, அந்த டிரைவருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது, ஓட்டுநருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதே மாரி பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம், பாரி வந்து தன்னை தானே பெருமையா சொல்லிக்கல. அவரு கூட அவருக்கு ஓட்டுநரா இருந்த அந்த வண்டி ஓட்டுற நபர் தான் வந்து பார்த்தோம்னா, ஊர் முழுக்க பரப்புறாரு. இந்த மாரி ராஜா இத பண்ணிட்டாரு, ராஜா இத பண்ணிட்டாரு, ராஜா இத பண்ணிட்டாரு. ரொம்ப தங்கமான மனுஷன்னு சொல்லி, அவரு சொல்லி தான் எல்லாத்துக்குமே தெரிய வருது. அப்படிப்பட்ட இந்த ராஜாவ பத்தி அவரு சொல்லி பரப்புறாரு. புகழ் முழுக்க முழுக்க பரவுது. அப்படி பரவுன வாட்டி, அவங்க வாழ்க்கை அப்படியே நார்மலா போயிட்டு இருக்குது. அப்ப வந்து பார்த்தோம்னா, சோழர்கள் கடல் கடந்து போயி ஏகப்பட்ட நாடுகள வென்றிருக்கிறாங்க.
அப்படிப்பட்ட அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா, கடல்ல போகும்போது பெரும்பாலும் திசை இன்னைக்கு வந்து காம்பஸ் இருக்குது. அந்த காலகட்டங்கள்ல காம்பஸ அவங்க எத யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? "அரிதினும் அரிதான விலங்கு, நேர்ல பார்க்கறதே ரேர்" அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தேவாங்கு. அந்த காலகட்டத்தில அதோடைய பேர் வந்து பார்த்தோம்னா, தெய்வ வாக்கு விலங்கு. என்னப்பா தெய்வ வாக்கு விலங்குன்னா என்னப்பான்னு சொல்லி கேட்டோம்னா, அது எப்பவுமே நார்த் சைடு தான் வந்து பார்த்தோம்னா, டைரக்ஷன் பார்த்து உட்காருமாம். வடக்கு திசைய பார்த்த மாரி தான் உட்காருமாம். நீங்க எப்படி திருப்பி வச்சாலும் அது வடக்கு பார்த்த மாரி தான் உட்காருமாம். அது வந்து தெய்வமே வாக்கு குடுத்த மாரி. எனக்கு வந்து வடக்கு திசை காட்டி குடுக்குதுல்ல இயற்கையாவே. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, தேவாங்கலாம் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் தேவாங்கலாம் கலெக்ட் பண்ணி அவைங்க போருக்கு போம்போது, கப்பல்ல போம்போது நான் வாள எடுத்துட்டு போயிருவாங்க. 4 நாள் எடுத்துட்டு போவாங்களாம். அத உட்கார வச்சாங்க அப்படின்னா, அது வடக்கு பார்த்து திரும்பி உட்காரும். ஓஹோ! அப்ப இந்த பக்கம் வடக்கு இருக்குதுன்னா, நம்ம இந்தாண்ட தெற்கால போணும். தெற்கால போனோம்னா இந்த நாட்ட பிடிச்சிரலாம். இந்த நாடு இந்த பக்கம் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த பக்கம் தான் போணும். அப்படி அவங்க காம்பஸ் மாரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அவங்க தேவாங்க தேடி வரும்பொழுது என்ன பண்றாங்க, இந்த பரம்பு மலையில நெறைய தேவாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கேட்கறாங்க. கேட்கும்போது நம்ம பாரி என்ன பண்றாரு, ஒரு சாதாரண முல்லை கொடிக்கே பாவம் பார்த்தவரு. ஒரு செடி காத்துல ஆடுதுங்கிறதுக்கோசரமே என்ன பண்றாரு, தன்னுடைய தேரையே விட்டுட்டு வந்த மனுஷன் என்னங்கிறாரு, உன் சுயநலத்துக்கோசரம்லாம் என் காட்டுல இருக்கிற விலங்க குடுக்க முடியாதுப்பா. என்ன ஆனாலும் சரி. அது இங்க இயற்கையா குடும்பம் குட்டியோட, குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்குது. நீ கேட்டா குடுத்துருவேனா? நீ யாரா வேணாலும் இரு. என் காட்டுக்குள்ளாடி வந்து என் தேவாங்க புடிச்சிட்டு போற வேல வச்சுக்காத. எங்கேயோ போய் என்னமோ பண்ணு. எனக்கு அது தேவையில்லாதது. என் காட்டுல வந்து நீ எதையும் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்றாரு, அவரு ஒரு கருத்து சொல்றாரு. சொன்ன உடனே இங்க வந்து போய் சொல்றாங்க. சொன்ன உடனே அவிங்களுக்கு ஏகப்பட்ட கோவம். நம்ப கிட்ட வந்து பார்த்தோம்னா, லட்சக்கணக்குல லட்சத்த தொடுற அளவுக்கு வீரர்கள் இருக்கிறாங்க. அவன் ஒரு சாதாரண ஒரு குட்டி மலைய ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ராஜா, ஒரு சிற்றரசன். நாம ஒரு பேரரசு. பேரரசு சொன்னா சிற்றரசு கைய கட்டிட்டு கேட்கணும். நாம என்ன அவன் நாட்டையா கேட்டோம்? அங்க இருக்கிற விலங்கு தானே எடுத்துக்கிறோம்னு சொன்னோம். அவன் கேட்க மாட்டானா? இனிமே அவன விடவே கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு அவிங்க என்ன பண்றாங்க? அவிங்க போருக்கு வராங்க. அவங்க போருக்கு வராங்க. போருக்கு வரும்பொழுது என்ன ஆகுது? சோழர்கள்ட்ட இருக்கக்கூடிய படையெல்லாம் மிகப்பெரிய படை குதிரைப்படை. அவங்க போருக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. அதே நேரம் இந்தாண்ட சேரர்களுக்கு வந்து பார்த்தோம்னா, தன்னோட எல்லைய விரிவுபடுத்துறாங்க. தன்னோட எல்லைய விரிவுபடுத்தும்போது என்ன பண்றாங்க, "உன்னோட நாட்ட எனக்கு குடு" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வந்து கேட்கறாங்க ராஜா கிட்ட, பாரி கிட்ட. பாரி என்னங்கிறாரு, "மலைக்கு கீழ இருக்கிற இடத்த நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. மலைக்கு மேல இருக்கிறது என்னோட இடம் குடுக்க முடியாதுங்கிறாரு." அவங்க கேட்கறாங்க, "ஏன் அப்படி கேட்கறேன்ட்டு?" "இங்க பாரு, நான் உனக்கு குடுக்க மாட்டேன்லாம் சொல்லல. வேணுமா, மலைக்கு கீழ இருக்கிற பகுதி உன்னோட பகுதிய ஆட்சி செஞ்சுக்கோ. மலைக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி என்னோட பகுதி. என் இடத்துக்குள்ளாடி நீ வராத. அந்த கீழ இருக்கிற பகுதி என்னோட சேர்ந்த நிலம் தான். வேணுனா எடுத்துக்கோ. நீ வந்து உன்னோட இது வேற. உன்னோட திட்டங்கள் வேற, உன்னுடைய செயல்பாடுகள் வேற. இங்க இருக்கக்கூடிய மக்கள் முழுக்க முழுக்க என் மக்கள். என் மக்கள் வந்து எப்படி வாழணும், எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ரூல் ப்ரெடிக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் ஒரு ரூல் வந்து ஒரு ஆர்டர் ரோல் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறேன். நீ குறுக்கால புகுந்து அதை இதையும் பண்ணி ஆட்டத்த கலைச்சு விட்டீங்கன்னா, அது வந்து சரி வராது. நான் தரலன்னுலாம் சொல்லல. தரேன். கீழ இருக்கிறத எடுத்துக்கோ. மலை மேல வராத" அப்படிங்கிறாங்க. சேரர்கள உடனே ஒரு ராஜா என்ன பண்றான், வந்து சண்டைக்கு வரான். சண்டைக்கு வரும்பொழுது என்ன பண்றாரு, அவன் கைய வெட்டி வூட்டுக்கு அனுப்பிவுடுறாரு. கைய வெட்டிவிட்டு, "உனக்கு உயிர் பிச்சை தரேன், ஓடி போயிருன்னு" சொல்லிட்டு நம்ம பாரி அனுப்பிவுடுறாரு. உடனே சேரன் போயிட்டான். சேரர்கள் போயிட்டாங்க. அந்த படை போயிருச்சு. இடையில பாண்டியர்கள் கூட வேற ஒரு தகராறு இருந்திருக்குது. உடனே 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, இனிமே அவன விடக்கூடாது. 3 பேரும் சேர்ந்து போருக்கு போறாங்க. 3 பேரும் சேர்ந்து போருக்கு போறாங்க. போருக்கு போம்போது, தங்களோட யானைப்படை, தங்களோட குதிரைப்படை, தங்களுடைய வீரர்கள் எல்லாரையும் வச்சுட்டு ஒரு அறிவிப்பு குடுக்குறாங்க. இந்த மாரி இந்த தேதியில உன்னைய போட்டு தள்ள வரோன்ட்டு. உடனே அவரு என்ன பண்றாரு, "தாராளமா வாங்க, நான் காத்திருக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. இவங்கலாம் போருக்கு வராங்க. இதுல தான் ஒரு முக்கியமான விஷயமே இருக்குது. இங்க இருக்கக்கூடிய சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் இவிங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னா, தரையில நிலப்பரப்ப ஆட்சி செஞ்சவங்க. இவங்க கிட்ட இருக்கிற குதிரையெல்லாம் வந்து பார்த்தோம்னா, தரையில வேகமா ஓடும். நம்ப ஆளு பாரி இருக்கிறது மலை மேல. மலை மேல ஏறும்போது குதிரை சங்குது, யானை சங்குது. இவரு என்ன பண்றாரு, இவங்க கிட்ட லட்சத்த தொடுற வீரர்கள் இருக்கிறாங்க. இவரு கிட்ட ஒரு 10,000த்துக்கும் உள்ளாடி தான் வீரர்கள் இருக்கிறாங்க. 10,000 வீரர்களே கிடையாது. இவரு என்ன பண்றாரு, புத்திசாலித்தனத்த யூஸ் பண்றாரு. தன்னுடைய வீரர்கள்லாம் மரத்து மேல ஏற சொல்லி, அவங்க கையில கட்டெறும்ப ஒரு குடுவையில அடைச்சு, அவங்களுடைய குதிரை, யானை வரும்போது என்ன பண்றாங்க, உயரமான மரத்து மேல இருந்து யானை மேலயும், குதிரை மேலயும் கட்ட எறும்புகளையும், விஷப்பூச்சிகளையும் தூக்கி எறியுறாங்க. தூக்கி எறியும்போது அந்த யானை ஒரு யானை மிரண்டாலும், மத்த யானை எல்லாமே சேர்ந்து மிரண்டுரும். ஒரு குதிரை மிரண்டுச்சுனாலும் மத்த குதிரை எல்லாம் மிரண்டுரும். அந்த மாரி மிரண்டு ஓடும்போது என்ன ஆவுது, யாருமே எதிர்பார்க்காத விதமா அந்த சேர, சோழ, பாண்டியர்களுடைய படையே வந்து பார்த்தோம்னா கொலாப்ஸ் ஆவுது. குழம்பி போகுது. அப்படி குழம்பி போனவாட்டி என்ன ஆவுது, அவிங்க எல்லாருமே தோத்து போறாங்க.
மறுபடியும் அவங்கெல்லாம் சண்டைக்கு வராங்க. இந்த தடவை யானை வேணாம், குதிரை வேணாம், மனுஷங்க மட்டும் போலான்ட்டு. இப்ப மனுஷங்க வரும்போது என்ன பண்றாங்க, இவங்க மறைஞ்சிருந்து தாக்குதல் நடத்துறாங்க. யாரு? பாரியோட ஆளுங்க. பாரியோட ஆளுங்கள ஜெயிக்கவே முடியல. இவன மலை மேல வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதாட்ருக்கு. எப்படி தண்ணிக்குள்ள பூந்து முதலைய ஜெயிக்க முடியாதோ, நம்ம நெனைக்கிறோம் முதலை இங்க வந்து சோம்பேறியா படுத்து தூங்கிட்டு இருக்குது. 1 நாள் தூங்குது, 2 நாள் தூங்குது, 10 நாள் தூங்குது. எப்ப பார்த்தாலும் நம்ம ஜூக்கு போய் பார்த்தா தூங்கிட்டே தான் இருக்குது. முதலலாம் சும்மா டம்மி பீஸ்ன்னு நம்ம நெனைக்கலாம். ஆனா தண்ணிக்குள்ள வச்சு முதலைய ஜெயிக்கவே முடியாது. அதே மாரி தான். இந்த பாரிய நம்ம மலை மேல வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், அவன கீழ இறக்கி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவருடைய நண்பன கடத்திட்டு வந்துர்றாங்க. அவருடைய நண்பன கடத்திட்டு வந்துட்டு தூது அனுப்புறாங்க. இந்த மாரி உன் நண்பன நாங்க தூக்கிட்டோம். நீங்க வரலைன்னா உன் நண்பன கொன்னுடுவோம் அப்டின்ட்டு. அவரு என்ன பண்றாரு, தன்னுடைய நண்பனுக்கோசரம், தன் ஃப்ரெண்டுக்கோசரம் என்ன பண்றாரு, கீழ இறங்கி வராரு. வந்து சண்டை செஞ்சு அப்பயும் அவனுங்கள ஜெயிச்சுட்டு என்ன பண்றாரு, தன்னோட நண்பன மீட்டு கொண்டு போறாரு. ஒரு ராஜா ஒரே ஒரு ஆள், ஒத்த ஆளு நண்பனுக்கோசரம் கீழ இறங்கி வந்து சண்டை போட்டு நண்பன மீட்டுட்டு போறாரு. மீட்டுட்டு போனாட்டி இவனுங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இவன என்னடா பண்றது? இவன் எதுவுமே பண்ண முடியல. இவன ஏதோ ஒண்ணு பண்ணியாகணும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க சேர சோழ பாண்டியர்கள். அந்த 3 கிங்டமோட கிங்ஸ் இருக்கிறாங்கல்ல, 3 சாம்ராஜ்யத்தோட ராஜாக்கள் என்ன பண்றாங்க, தமிழ் புலவர்கள் மாரி வேஷம் போட்டுட்டு வராங்க. வேஷம் போட்டு வந்து தமிழ் புலவர்களுக்கு எந்த கட்டுப்பாடுகளுமே கிடையாது. டைரக்ட்டா போய் ராஜாவ சந்திக்கலாம். சந்திச்சு என்ன பண்ணலாம், பாட்டு பாடி பரிசு வாங்கிட்டு வரலாம். இந்த மாரி வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே இந்த தடவ என்ன பண்றாரு, ராஜாவே கீழ இறங்கி வராரு. வந்து அவங்கள டோலில உட்கார வச்சு தூக்கிட்டு போறாரு. தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்றாரு, அவங்கள வந்து ராஜ்ஜியத்துல அந்த சபையில வச்சு அவங்கள பாட்டு பாட சொல்றாரு. அவங்க பாட்டு பாடின உடனே என்ன பண்றாங்க, தன்னுடைய வேஷத்தெல்லாம் கலைச்சிட்டு ராஜாவ புடிச்சிடுறாங்க. கத்தி கித்தியெல்லாம் வச்சு அந்த புலவர் வேஷம் வந்தவங்கலாம் என்ன பண்றாங்க, ராஜாவ இன்னைக்கு சொன்னா கன் பாயிண்ட்ல நிறுத்துறது. அந்த மாரி அவங்க என்ன பண்றாங்க, கத்தி முனையில நிறுத்துறாங்க. நிறுத்தின உடனே சொல்றாரு, "டேய் என்னடா பண்றீங்கன்னு" சொல்லி கேட்குறாரு. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, அந்த 3 சேர சோழ பாண்டியர்களும், "நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? எங்க பலம் தெரிஞ்சுச்சா உனக்கு? நாங்கலாம் மதியால வெல்றவங்கடா எல்லாத்தையும். மூளையால ஜெயிக்கிறவங்கடான்னு" சொல்லிட்டு. உடனே பாரி சொல்றாரு, "டேய் டேய் டேய் கம்முனு இருங்கடா. நீங்கலாம் அடிவாரத்துல இருக்கும்போதே நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா டேய் ஒரு புலவனோட உடம்பு எப்படி இருக்கும்? ஒரு ராஜாவோட உடம்பு எப்படி கட்டுமஸ்தா இருக்கும்? அவனோட உடல் வாகு எப்படி இருக்கும்? அவனுடைய உடல் நடை எப்படி இருக்கும்? இதெல்லாம் தெரியாமலாடா நான் ராஜாவா இருக்கிறேன். நீங்க நடந்துக்கிறதுலயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க வந்து புலவர்கள் கிடையாது. சேர சோழ பாண்டியர்கள் துரோகம் பண்ண தான் வந்திருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு" அப்படிங்கிறாரு. "சேர்றா அப்புறம் என்ன எங்கள மேல தூக்கிட்டு வந்த?" அப்படின்னா, "நீங்க வந்திருக்கிற கூடிய வேஷம் புலவருடைய வேஷம். தமிழ் பாட்டு பாடுறதா சொல்லி வந்திருக்கிறீங்க. உங்கள நான் அவமானப்படுத்தினா தமிழ அவமானப்படுத்துற மாரி. அதனால தான்டா நான் உங்கள கூட்டிட்டு வந்தேன்னு" சொல்லிட்டு என்ன பண்றாரு, மேல கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்ட வாட்டி வேறு பாரிக்கு வந்து ஒரு பெண் இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ண கூட்டு வந்து பொண்ண நிக்க வச்சு, பொண்ணு முன்னாடி அப்பன வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து துன்புறுத்தி கொலை பண்றாங்க. கொலை பண்ணும்போது என்ன பண்றாரு, "இப்படி வந்து அநியாயமா மாட்டிக்கிட்டியேடா! நாங்க 3 பேர் எவ்வளோ நிம்மதியா இருந்தோம் தெரியுமா? உன்னால தான்டா என் நிம்மதி போயிருச்சுன்னு" சொல்லி பாரிய பார்த்து சொல்றாங்க. அப்ப பாரி என்ன பண்றாரு, அவரு ஒரு கருத்து சொல்றாரு. "நிறுத்து, நிறுத்து, நிறுத்து. யாரு என்ன சொல்றீங்க? என் மேல என்னடா தப்பு? என் மேல எந்த தப்புமே கிடையாது. தேவாங்குங்கிற விலங்க கேட்டு சோழர்கள் வந்தாங்க. அவங்க என்ன ஆகுது? அவங்கள நான் ஏன் வேணாம்னு சொன்னேன்? இயற்கையா ஒரு விலங்கு காட்டுல இருக்குது. அது காட்டுலயே இருக்கட்டும். உன் சுயநலத்துக்கோசரம் கடல்ல எடுத்துட்டு போற. அங்க அதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? உன் சுயநலத்துக்கோசரம் ஒரு குடும்பத்தோட இருக்கிற விலங்க நீ பிரிச்சு எடுத்துட்டு போவ. என் கண்ணு முன்னாடி அத நான் பார்த்துட்டு சும்மா இருப்பனா? நீ இது நான் உன்ன எதிர்த்தது தப்பே இல்லங்கிறாரு." பாரி வந்து சொல்றாரு. அதே மாரி சேரர்கள்ட்ட சொல்றாங்க. "நீ என்கிட்ட நாட்ட கேட்டு வந்த. நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? என் நாடு கீழயும் இருக்குது. தரைப்பகுதியில இருக்கிறத நீ எடுத்துக்கோ. மலைக்கு கீழ இருக்கிற நாட்ட நீ எடுத்துக்கோ. மலைக்கு மேல வராத. என் மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. இவங்க இயற்கையோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இத நீ மாத்தாதன்னு சொன்னேன். நான் உனக்கு குடுக்க மாட்டேன்னு சொன்னேன். கீழ இருக்கிறத நீ எடுத்துக்கோன்னு தானே சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு 3 பேத்துக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறாரு. குடுத்த வாட்டியும் அவனுங்க கேட்கவே இல்ல. அவனுங்க தான் கோபம் கண்ண மறைக்கும்ல. வேணும்னே என்ன பண்றாங்க, அவங்க பொண்ணு முன்னாடியே ஃபர்ஸ்ட்டு இவரோட இமைய வெட்டுறாங்க. கை, கால்லாம் அறுக்குறாங்க. கடைசியா இவர்ட்ட வந்து "உனக்கு என்னான்னு?" கேட்கும்போது, இவர் குடிக்க தண்ணி கேட்டிருக்கிறாரு. குடிக்க தண்ணி கூட குடுக்காம கழுத்தையே துண்டாக்கி இருக்கிறாங்களாம். இந்த மாரி வந்து பார்த்தோம்னா, டார்க் சைடு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, பாரி அவர்களுடைய டார்க் சைடு. அவருடைய வாழ்க்கையில அவரு ரொம்பவே துன்பப்பட்டு இறந்திருக்கிறாரு. இவரு கதையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம வரலாறு எப்பவுமே நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன சொல்லும் கதை புத்தகத்துல. இப்ப வடிவேலு புலிகேசி படத்துல நடிச்சிருப்பாரு. அவர் என்ன சொல்லுவாரு, "ஏப்பா இப்படி உடம்ப மறைச்சுக்குவாரு. தலை மட்டும் தெரியும். பக்கத்துல ஒரு வீரன் இருப்பான். அவன் தலை மறைச்சிருப்பாங்க. உடம்பு மட்டும் தெரியும்." அப்ப வந்து கூட இருக்கிற மந்திரி கேட்பாரு, "என்னய்யா இங்க உங்க உடம்பு மூடி இருக்குது. அங்க அவன் தலை மூடி இருக்குதுங்கும்போது" வடிவேலு சொல்லுவாரு, "நல்லா கேட்டுக்கோ.
200 வருஷத்துக்கு பின்னாடி வரக்கூடிய மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன்னு தெரியவா போகுது. அதனால தான் இந்த புலிகேசி பார்க்கறதுக்கு எப்படி இருந்தான்ற மாரி இருக்கணும். ஒரு யானை அப்படியே ஒரு ஜவ்வானு மாரி இருந்தான்னு சொல்லி மத்தவங்க நெனைக்கணும். அதுக்கோசரம் தான் இந்த டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கிறேன். என்னைய பார்த்தா பாரு ஜிம் பாடியா இருக்குதா? அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதே தான் நம்ம வரலாறு புத்தகங்களும் சொல்லுது. வரலாறு படிக்கக்கூடிய யாருமே கெட்டு போயிறக்கூடாதுங்கிறதுக்கோசரம், அவரு 1ஆம் நம்பரு தவறு செய்யக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. அவர வந்து ரொம்ப யோகியமான ஒரு நபரா நம்ம கதையில காட்டியிருப்பாங்க. எதுக்கோசரம்? அத பார்த்து நம்ம வந்து அவரு மாரியே வாழணும். அவர மாரியே நம்ம பொழச்சு காட்டணும். அவரு மாரியே நம்ம வந்து அவர ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு நம்ம நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம். ஒருத்தன் வாழ்க்கையில பொய் மட்டுமே பேசிட்டு பொழச்சிருப்பான். நம்மகிட்ட சொல்லும்போது, அவரு உண்மைய தவிர வேற எதுவுமே பேசினது இல்லம்பாங்க. நம்மகிட்ட எதுக்கோசரம்? நாமளும் அவர பார்த்து எதிர்காலத்துல படிக்கக்கூடியவங்களும் உண்மைய பேசணுங்கிறதுக்கோசரம் தான் நம்மகிட்ட அத சொல்லியிருக்கிறாங்க. அப்படிதான் வந்து பார்த்தோம்னா, நம்மளுடைய கதை புத்தகங்கள்ல சேர சோழ பாண்டியர்கள்லாம் வந்து அப்படி இப்படின்னு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜாவ கடையேழு வள்ளல்கள்ல ஒருத்தர சதி பண்ணி கொன்னாங்க அப்படிங்கிற வரலாறு நம்மள்ல கம்மி ஆளுங்களுக்கு தான் தெரியும். இவ்வளவு நேரம் கேட்ட அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி.